ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக நான் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீக்ளட்டரிங் வீடியோ போட்டிருந்தேன். கிச்சன் டீக்ளட்டர் தான். ஸோ அது ஒரு டீப் க்ளீனிங் மாதிரி. ஸோ நம்ம மினிமலைஸ் பண்ண நம்ம கிச்சன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நிறையா பேருக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டீக்ளட்டரிங் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது தான் பார்த்துருந்தோம். இது வந்து சப்பாத்தி அந்த மாதிரி கொடுக்குற அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு லாக் உள்ள ஒரு பாக்ஸு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன். 3 பீஸ் செட்டாக வந்து இது ஸ்பாரில் வாங்கியிருந்தேன். 1 தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2 அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்தது தான், ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் நான் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணவே நான் குக்கர் ரைஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அந்த ஸ்டாண்ட் அதுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்னா மாவு சூடு பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டாக வச்சு அதுக்கு மேலே வந்து கடாய்க்குள்ளே இந்த ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணுவேன். பாயிலிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரிட்டன் கிஃப்ட்டில் வந்த பாக்ஸ் தான். இது ஸ்மைலி பாக்ஸ், 2 பாக்ஸ் வந்தது இது. ஸோ இது வந்து சைட் டிஷ்ஷஸ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் வர பாக்ஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸ், நம்ம ஊறுகாய் வச்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அது மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சாஸ் வச்சு அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். சில டைமில் நம்ம உப்பு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 செட்டு பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன்னா, ஆமாம், நம்ம ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். 4 பீஸ் வந்து 49 ருபீஸ் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் அந்த பாக்ஸு, ஏர்டைட்டு, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து நட்ஸ்லாம் போட்டு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு இது நம்ம தாராளமாக நம்ம வந்து 4 பாதாம், 4 முந்திரி அந்த மாதிரி போட்டு கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் நான் மொத்தம் 2 கேரியர் பசங்களுக்கு வாங்கியிருந்தேன். ஒன்று 3 செட்டு, இன்னொன்று 2 செட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து இப்போ நான் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கிறது 2 லேயர் உள்ள செட்டு தான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் படிக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ரேராக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து சிங்கிள் பாக்ஸஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போது. ஸோ இது வந்து பெருசாக யூசேஜ் இல்லை. ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து எனக்கு அது ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது கொடுத்து அனுப்புவேன். ஸோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து 2 லேயர், இன்னொன்று வந்து 3 லேயர் பாக்ஸ். இதுதான் வந்து கேரியராக வச்சுருக்கோம். மேலே போட்டு வச்சுருக்கேன், 4 அடுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது, பெரிய கேரியர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு டீக்ளட்டரிங் வீடியோ போட்டிருந்தேன், அதில் கூட காமிச்சிருப்பேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் டீக்ளட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஹெவியான பொருட்கள் இருக்கும்போது அதை வந்து குறைக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இண்டக்ஷன் பேஸ் உள்ள பாத்திரம் 3 செட் ஆஃப் பீஸ் வாங்கியிருந்தேன். இது நல்லா யூஸ் பண்ணதுனால இந்த ரேஞ்சுக்கு அந்த கலர்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் சைடில் வந்து இந்த புடி கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். ஏன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், வீணாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எடுத்து போடலாம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸுங்க, 3 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரிலாம் செட்டாக வாங்கின பாக்ஸுங்க தான். இதெல்லாம் மளிகை சாமான் பாக்ஸ் தான். நான் வந்து எப்பயுமே வந்து மொத்தமாக சேர்த்துலாம் வாஷ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து காலியாக கழுவி வச்சுருவேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரே நாள் இழுத்து போட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே ட்ரேயில் எடுத்து வச்சுட்டோம். இதை எப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் போகிறச்சும் எப்பயுமே வந்து தேடுறதுக்கு அவசியம் இருக்காது. ஒரே ட்ரேயில் நம்ம ஈஸியாக நம்ம எடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, பசங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரே போட்டு வச்சுருங்க எப்பயுமே. அது ஒரு
யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூனு, பிளாஸ்டிக் ஸ்பூன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ தான் ஸ்பூன்ஸ் வாங்கி வாங்கி போட்டோம் அப்படின்னாலும் வீட்டில் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போதெல்லாம் எடுத்து எடுத்து மொத்தமாக சேர்த்து வைப்பேன். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ண 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 திரும்பவும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் போய் இருக்கும். அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அப்பப்போ எடுத்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா சாப்பர், இந்த மாதிரி அடிக்கடி வந்து சாப்பர் வாங்குவோம். பட் ஆனால் அந்த பிளேடு நல்லாயிருக்கும். நம்ம இழுக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரிங்கு, அது அடிக்கடி சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் எடுத்து போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து இப்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக வாங்கலை, அப்படியே விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிண்ணம், சட்னி கிண்ணம் மாதிரி. ஸோ அதுவும் வந்து நான் ஒரு 4 பீஸ் கிட்ட ஜெயஸ்ரீக்கு அவளோட இந்த செட்டில் வாங்கினது மினியேச்சர் கிட்டுக்கு. ஆனால் நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஜூஸர் இருக்குது என்கிட்ட சில்வரில், அதுதான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து நம்ம அதிரசம் அமுக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஜூஸர், இது ரெண்டும் வந்து சில்வரில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்குவீசர் சொல்லுவாங்க இல்லையா, லெமன் பிழியறது, இதுவும் சில்வரில் தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிழியறது சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சில்வரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து வாங்கின வீடியோஸ் எல்லாம் அன்பாக்சிங்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது நான் எந்த ஆப்பில் வாங்கியிருக்கேன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் நான். ஸோ வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை 2 முறை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து தீபாவளி சீசன் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு சுடுற வேலைலாம் ஆரம்பிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து இப்போது தீபாவளி சீசன் வர்றதுனால நம்ம சீக்கிரமாகவே வந்து தீபாவளிக்கான க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த முறை நான் வந்து நிறைய பேர் வந்து டீக்ளட்டரிங் வந்து தேடுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க. ஸோ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, எதுலேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து தீபாவளிக்கான க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறச்ச உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசிக்லேருந்து எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வந்து அந்த வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இருக்காது, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. நான் வந்து ப்ராப்பராக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கேருந்து நான் வந்து ஒரு டீக்ளட்டரிங்காக ஆரம்பிக்கிறேன், எத்தனை நாளில் பண்ணுறேன்னு முதற்கொண்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். அது வந்து செக்டராக பிரித்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கம் டு த வீடியோக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த செட்டு எல்லாமே வந்து செட்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த முறுக்கு பிழிகிற செட்டில் வந்து நிறைய அந்த அச்சு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாக்ஸ் போடுற மாதிரி பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து செட்டாக எடுத்து வச்சு பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருள், அதனால் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ட்ரே வச்சு நான் அதில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ட்ரே வச்சு அதில் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து பழைய அலுமினியத்தில் இருக்கிற முறுக்கு குழல், இது வந்து ஸ்டீல். அப்புறம் நம்ம ஜூஸர், ஸ்குவீசர், அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் அமுக்கிறது எல்லாத்தையுமே ஒரே ட்ரேயில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ட்ரே எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது மைண்டில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்பயுமே நம்ம டீக்ளட்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் வந்து எந்த பொருள் எங்கே இருக்குன்றது கரெக்டாக ஞாபகம் வரும். இது வந்து முறுக்கு வடைக்குத்தி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன பிளெண்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அது ஸ்டீலில், அதையும் அதிலே வச்சுட்டேன். ஸோ வந்து என் பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படிம்மா இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கிச்சன் பொறுத்தவரையில் நம்ம எங்கே எதை வச்சுருக்கோம் அப்படின்றது, பொதுவாக வீடு ஃபுல்லாகவே நம்ம எங்கே எதை வச்சுருக்கோன்றது நம்ம மைண்டில் இருக்கும். அட் த சேம் டைம் கிச்சனுன்னு வரும்போது நம்மளுக்கு அது வந்து என்ன சொல்கிறது 99% பக்காவாக ஞாபகம் இருக்கும் எந்த பொருளை எங்கே வச்சோன்னு.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அந்த ட்ரேய வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இட்லி குண்டான், அப்புறம் இந்த 5 லிட்டர் குக்கர். 5 லிட்டர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 3 லிட்டர், 5 லிட்டர் 2மே வந்து இண்டக்ஷன் பேஸில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு கேஸ் ஸ்டவ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா கூட இண்டக்ஷனில் வச்சு நம்ம ஒரு பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஒரு 1 பாட் ரைஸ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே குக்வேர் மட்டும் நம்ம வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேஸே இல்லைனா கூட நம்மளால் சர்வே பண்ண முடியும். கேஸ் சிலிண்டர் இல்லாமல் நம்ம எப்படிலாம் வந்து இண்டக்ஷன் வச்சே நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குட்டி குட்டி சின்ன சின்ன மூடிங்கெல்லாம் எக்ஸஸாக இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்தி. நான் வந்து செட் ஆஃப் கத்திங்க வந்து 5 பீஸா 4 பீஸா மாதிரி வரும்ல, அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் தனித்தனியாக வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அதனோட லிங்க்கும் கீழே வைக்கிறேன். இல்லை எங்களால் அதெல்லாம் போய் திரும்ப சர்ச் பண்ணிலாம் பார்க்க முடியாது, நீங்கள் திரும்ப வந்து அதெல்லாம் வந்து வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ஒரே வீடியோவாக என்னென்ன ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ஓவரால் வீடியோவாக கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்லேயே தான் வாங்கினது. இது என்னதுன்னா காஃபி ஃபில்டர். நம்ம வந்து நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபில்டர் காஃபி தான் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பித்தளையில் வந்து ஃபில்டர் காஃபி செட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் குடிக்கும்போது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அது ரொம்ப மைல்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிளாஸு. இது வந்து என் பையனுக்கு யூஸ் பண்ணது, என் பொண்ணும் யூஸ் பண்ணது. ஸோ அது வந்து சாமிக்கு வந்து எப்பயாவது நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஏதாவது பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பில் இருக்கிற ஒரு கிளாஸு. தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம், இப்போது யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு கடாய் டைப்பில் இது. இதெல்லாம் வந்து நான் மாலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அந்த பித்தளை பாத்திரம் வந்து எங்கே வாங்கினேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கேட்டுட்டு சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பர்த்டேயில் ரிட்டன் கிஃப்ட்டாக வந்தது. ஸோ அது வந்து ஒரு 2 பீஸ் இருந்தது. இப்போ 1 பீஸ் தான் பேலன்ஸ். இதுவும் வந்து 2 பீஸு. இதுவும் வந்து ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் கிஃப்ட்டாக வந்தது. இது எப்போனா என் குழந்த ஆமாம், என் கல்யாணம் ஆன புதுசில் என் வெற்றி மட்டும் இருந்தான் அப்போ. ஆமாம், ஃபஸ்ட் பேபி முதல் குழந்த பிறந்து கொஞ்ச நாளில் வந்து இது கிஃப்ட்டாக வந்து இது வந்திருந்தது. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். பசங்களுக்கு நிறைய அதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அந்த பவுலில். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பவுல் வாங்கி வச்சோன்னா குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அதில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. ஸோ இது போல் வந்து என்கிட்ட வந்து 16 வருஷமாக இருக்கிற பொருளாக நிறைய பொருள் இருக்குது. அது வந்து நான் தனியாக கூட உங்களுக்கு போக போக அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? வேறு வீடியோஸில் கொடுக்குறேன். இது வந்து புது குக்கர்ஸ், பிராண்ட் நியூ குக்கர்ஸ். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எடுத்து எதுக்கோ யூஸ் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சேன். ஸோ இது வந்து 10 லிட்டர் குக்கர். இது இண்டக்ஷன் பேஸ் தான். பட் இந்த 5 லிட்டர் 3 லிட்டர் புது குக்கர் இருக்கிறது வந்து 2மே நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம். இது ஸ்டீல் பாத்திரமாக இருக்கிறதுனால இண்டக்ஷன் பேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம அலுமினியம் இருக்கிறது வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே சில பாத்திரங்கள்லாம் நீங்கள் பெருசாக வாங்குறீங்க அப்படின்னா அது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டியூவலாக யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெரிய குக்கர் அப்புறம் இந்த புது 2 குக்கர் இது 3மே எடுத்து மேலே போட போகிறேன். எப்பயாவது ரொம்ப ரேராக தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி டெய்லி யூஸ்க்கு ஒரு 2 5 லிட்டர் குக்கர், ஒரு 3 லிட்டர் குக்கர் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று பிளாக்கு குக்கரு, மீதி 2 குக்கர் வந்து இது மாதிரி ஒயிட் குக்கரு இண்டக்ஷன் பேஸு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து எல்லோ கலர் வந்து ஜெயஸ்ரீயோட கப்பு, பிளாக் கலர் வந்து வெற்றியோட கப்பு. இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் கப். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நார்மலாக கிளாஸில் தான் குடிப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த கப்பு யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டிக்கர்ஸ் நான் வச்சுருக்கிறது, கையில் வச்சுருக்கிறது. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஸ்டாண்ட்ஸ்லாம் நிறையா வாங்கி யூஸ் பண்ணுவேன் நான். என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர் ஸ்டாண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆணி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது போல் நம்மளுக்கு தேவையில்லைன்றதை பிரித்து எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து எப்படி வந்து செட் பண்ணி நம்ம அடுக்கி வைக்கிறோம், எது தேவையில்லைன்றத கையோடு எடுத்து மேலே தூக்கி வைக்கிறோம், யூஸே பண்ண மாட்டோன்ற பொருளை தூக்கி வெளியே போட போகிறோம். இதுதான் டீக்ளட்டரிங். ஸோ அந்த ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றா பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு தேவையே இல்லைன்ற பொருளை எடுத்து கையோடு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு பொருளாகவும் வேணுனா பொருளாகவும் இல்லை பணமாக கொடுக்குற இடத்துல பணமாகவும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீடும் க்ளீன் ஆகும். நம்ம கையில் வந்து காசு இல்லைன்ற பட்சத்தில் காசும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வேறு ஏதாவது முக்கியமான தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கப்பு இருந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த அந்த ட்ரேவை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதுலேயே அந்த கப்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிடுறேன். ஸோ வந்து இந்த ட்ரேனால் இந்த ட்ரேயில் எல்லா கப்ஸும் இருக்கும் அப்படின்றது பசங்களுக்கும் வந்து புரியும். ஸோ வேறு எதுலேயும் தேடி தொழவ மாட்டாங்க, ஈஸியாக எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக் இது வந்து இதை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்க் இருந்தால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸு, கண்ணாடி கிளாஸு. இது வந்து சின்ன சின்ன பிளேட்ஸு, நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கப்பு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து ஷூட்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான். அது இல்லாமல் கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து கண்ணாடி கப்பு. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 டசன் கிட்ட இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் 3 பீஸ் அப்படி தான் இருக்கும். கண்ணாடி மட்டும் நம்ம ரொம்ப பார்த்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி பெரிய கிளாஸ் பார்த்திங்கன்னா 2 இருந்தது. அந்த மக்கு, கண்ணாடி மக்கு இப்போ 1 தான் இருக்குது. 1 வந்து பாப்பா உடச்சிட்டா. அது மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கிறது பெரிய கஷ்டம். அதனால் நான் வந்து பெரும்பாலும் கண்ணாடி பாத்திரம்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அப்படின்னும் நம்ம வந்து கை தவறுதலாக பசங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உடஞ்சி விழுந்து உடஞ்சிரும். அந்த மாதிரியும் ஆகியிருக்கு. ஸோ அந்த பொருள்லாம் வந்து என்ன பண்ண முடியும், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு நம்ம எடுத்து போட்டுருவோம். இப்போ நான் காமிச்சது வந்து குட்டியோண்டு ஒரு அவுன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கப்பு. அது வந்து பசங்களுக்கு வந்து மாத்திரை ஊற்றுறதுக்காகவே வாங்கி வச்சிருந்தேன். குழந்தையில வந்து மாத்திரை குடிக்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால் அதில் கரைச்சி ஊற்றி கொடுத்துனா உடனே குடிச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டீக்ளட்டரிங். இதோட இந்த டீக்ளட்டரிங் வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அப்புறம் வந்து டீக்ளட்டரிங் எப்படி ஆரம்பித்து எப்படி பண்ணுறதுன்றத முறையாக உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பாப்பா வந்து இப்போது ட்ரெண்டிங் சாங்கான மனசுல சாங்க்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தா, அதுவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.